ஹாய் மக்களே, பிரேமானந்த் அவரோட இயக்கத்தில் டிடி ரிட்டர்ன் சந்தானம் நடிப்பில் டிடி ரிட்டர்ன் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஹாரர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஓஃபரா மியூசிக் போட்டிருக்காரு, தீபக் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சந்தானம், கீதிகா, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ மேனன், ரெடன் கிங்ஸ்லி, லொல்லுசபா மாறன், நிழல்கள் ரவி, யாஷிகா ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளம் போயிட்டே இருக்குது. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு அலசுவோம். இந்த படத்தோட ஒன்லைனர், இந்த படத்தில் சந்தானம் ஒரு மூவி ரிவ்யூவராக வர்றாரு. ஆக்சுவலி சொல்லணும், இந்த படத்தில் மூவி ரிவ்யூ பண்ணுறவனுங்களெல்லாம் வச்சு செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு விஷயமும் சந்தானம் அவங்க டீம் மைண்டில் வச்சுருந்துருக்கலாம். ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்துட்டு இதை பண்ணியிருந்துருக்கலாம். இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது. ஆஸ் அ ரிவ்யூவராக, நீங்கள் படம் நல்லா எடுத்தால் நாங்கள் ஏங்க கழுவி ஊற்றுறோம் அப்படின்னு. அதே இதை தான் திருப்பி சொல்கிறோம். நீங்கள் நல்லா படம் எடுத்தால் நாங்கள் ஏங்க கழுவி ஊற்றுறோம். நீங்கள் படம் நல்லா எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு உங்களை நீங்களே கேட்கணும். படத்தோட ஒன்லைனர், சந்தானம் ரிவ்யூ பண்ணுறவர். ஒரு நாள் சந்தானத்துக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பில் என்னன்னு பார்த்தா, அந்த போஸ்ட்டில் எடுத்து பார்த்தா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கோம் எங்கள் தேட்டரில் வாங்க அப்படின்னு. அந்த அழைப்பை ஏற்று அந்த தேட்டருக்குள்ளே போகிறார். போய் நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் தான் காமெடி ஹாரராக இந்த படம் வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் எப்பயுமே சொல்லுவாங்க, என்ன தான் நீங்கள் ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் எடுத்துகிட்டு டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணாலும் பேஸ், கதை, ஸ்க்ரீன் ப்ளே இது சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் விளங்காது. இதுக்கு ஒரு உதாரணம், என்ன தான் தட்டு தங்கமாக இருந்தாலும் உள்ள சோறு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் சாப்பிட மாட்டான். கிட்டத்தட்ட இதுதான் இந்த படத்துக்கு பொருந்தும். சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா வெறும் கையில் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ படம் டெக்னிக்கலி சவுண்டட் குட். பட் படத்தில் காமெடி படம்னு சொல்லி காமெடி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் காமெடி, அந்த எலி காமெடி, மொட்டராஜேந்திரன், சந்தானம் அவங்களோட காம்பினேஷன்ஸில் வரதெல்லாம் ஏதோ அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கு. பட் ரெடன் கிங்ஸ்லி, லொல்லுசபா மாறன் அவங்களெல்லாம் சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல, கௌதம் வாசுதேவ மேனன் மாதிரி ஆட்கள், நம்ம செல்வராகவன் மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு இப்படிலாம் போய் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இந்த கதையை கேட்டு தான் அதில் நடிக்கிறாங்களா? அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மூவி, எஸ்பெஷலி கௌதம் வாசுதேவன் எடுத்த காக்கா காக்கா படத்தெல்லாம் கோமாளி ஆக்கி வச்சுருக்காங்க கௌதம் வாசுதேவன். அவர் எதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாருன்னு தெரில. நம்ம சூர்யா ஜோதிகா மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு கௌதம் வாசுதேவனை வச்சு பார்த்தா உண்மையாலுமே எனக்கு கௌதம் வாசுதேவன் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் தெரிஞ்சார். யாஷிகாவும் அந்த ஜோதிகா ஃபீலுக்கு சூட்டே ஆகலை. கேட்டால் அதை காமெடி அப்படின்னு சொல்கிறீங்க, தெரியல, எனக்கு சிரிப்பு வரல. அது எனக்கு என்னவோ ஒத்தே போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, அவ்வளோதான். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ஏதோ போய் ஒரு வீக்கெண்டுக்கு ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்னா இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எனக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவ் ஆகலைங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் டிஃபர்ஸ். சொல்லணும், இந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, காமெடிங்கிறது சீரியஸ் பிஸ்னஸ். சில காமெடிகள் எனக்கு பிடிக்கும், சில காமெடிகள் எனக்கு பிடிக்காது. சில காமெடிகள் நான் சிரிப்பேன், அந்த காமெடிக்கு மற்றவன் சிரிக்காமலே இருப்பான். சில காமெடிக்கு மற்றவன் சிரிப்பான், நான் சிரிக்காமலே இருப்பேன். ஸோ இது பார்க்குறவனுடைய பார்வையை பொறுத்து. உங்களுக்கு சந்தானம் பிடிக்கும், சந்தானத்தோட ரசிகர் நீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக போகலாம். ஒரு விஷயம் சந்தானத்துக்கு நான் சொல்லியே ஆகணும், சந்தானம் இந்த ஹீரோவை நடிக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த காட்டுப்பூச்சி, நண்பேண்டா இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணார்னா அந்த இது வேறு லெவலுங்க. அதுதான் அவருடைய ஹார்ட் கோர் கேரக்டர். அது அந்த மாதிரி இதை எடுத்து பண்ணார்னா ரசிகர்கள் மத்தியில் இன்னும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எஸ்பெஷலி சூரி, யோகி பாபுலாம் பாருங்களேன், அவங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் நல்லா இருக்குது. அவங்க சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ சூரிலாம் அவருக்கு என்ன வரும், அவரோட பாடிக்கோ இல்லை அவரோட வே ஆஃப் பிஹேவியர்ஸ்க்கோ என்ன வருமோ அந்த மாதிரி படத்தை தான் சூஸ் பண்ணுறாங்க. பட் சந்தானம் நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு அவருக்கு அந்த ஹீரோயிசமோ அதெல்லாம் வரல. அவர் ஹீரோ மாதிரி பண்ணால் கூட அது நமக்கு காமெடியாக தான் தெரியுது. ஆனால் அது கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. அவரே சொல்லுவார், சரிமா கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணக்கூடாதுன்னு. சந்தானம் பண்ணுற சில விஷயங்களும் கோவம் வர்ற மாதிரி தான் இருக்குது அந்த காமெடியெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு காமெடியன் சந்தானம் தான் பெஸ்ட்டு. இந்த ஹீரோ ரோல்லாம் விட்டு வந்தால் ராஜாவாக தான் வருவேங்கிறத விட்டு இறங்கி வரணும். இல்லையா, நமக்கு என்ன கேரக்டர் சொல்லும் பண்ணலாம், ஒரு கதையின் நாயகனாக பண்ணலாம். நமக்கு நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சந்தானம் தெரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸ் அவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத
தெரிஞ்சுட்டு பண்ணாருன்னா இப்போ மதகத ராஜான்னு வந்துச்சு, அந்த சந்தானம் தான் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவன் நான் கேள்விப்பட்ட சிம்புவோட அடுத்த படம் பண்ணுறதுலேயும் அந்தளவுக்கு ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ ரோல் மாதிரி பண்ணுறேன்னு. அப்படி பண்ண எனக்கு தெரிஞ்சு ரசிப்பாங்களான்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், கௌதம் வாசுதேவன் வந்து நம்ம சந்தானத்தை ஹீரோ வச்சு எடுக்கிறாருன்னு. பார்ப்போம், அட்லீஸ்ட் அதுலேயே அது சந்தானம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோவாக இருக்காரான்னு. ஸோ ப்ளீஸ் சந்தானம் வேண்டாம், நம்ம ஹீரோலாம் கதை நாயகனாக பண்ணலாம், தப்பில்லை. இப்போ நாகேஷ் வந்து பண்ணுறாரு அப்படின்னா, வடிவேல் வந்து 23ஆம் புலிகேசியில் பண்ணார், அந்த மாதிரி ரோல்லாம். அதாவது அந்த பாடிக்கு, நம்மளோட பாடி லாங்குவேஜுக்கு, நம்மளோட ஆட்டிடியூடுக்கு சூட் ஆகிற மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணோம். எஸ்பெஷலி இதில் அவருக்கு கொடுத்துருக்குற அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த மேக்கப்பு, அந்த ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் என்னவோ அவருக்கு சூட் ஆகாத மாதிரி அவர் வந்து அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் பண்ணுற மாதிரி ஒரு அது சூட்டே ஆகலைங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். எனிவே இட் இஸ் டிஃபர். சந்தானம் ஃபேன்ஸ் இருக்கலாம், அவங்களாம் இந்த மூவி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வித்தியாசமான கதைக்களம், ஏதோ சம்திங் ட்ரை பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டுக்கு போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தட்ஸ் மகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.